ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று லைவ் போணுச்சு. உங்களோட ஆதரவு, உங்களோட உத்வேகம், உங்களோட ஆர்வம் எல்லாமே அந்த லைவில் தெரிஞ்சிச்சு. சரிங்களா? ஆஃப்லைன்லேயும் சரி, ஆன்லைன்லேயும் சரி. ஆன்லைனில் அட்டன் பண்ணதோட ஆஃப்லைனில் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்கீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். லைவ் போகிற டைமுக்கு நம்மளால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா நம்ம எந்த டைமில் அட்டன் பண்ண முடியுதோ அந்த டைமில் லைவ் அட்டன் பண்ணி பார்த்துக்கணும். அதான் ஆஃப்லைனில் அது நிறைய பேர் பண்ணீங்க. டூ கண்டினியூ. சரிங்களா? உண்மையாலுமே அது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த மெனக்கடல், எங்களோட மெனக்கடல். எதுக்கு? உங்களுக்காக. சரிங்களா? நீங்கள் அதில் மெனக்கெடலை அப்படின்னா ரிசல்ட்டு கெட்டு போயிடும். சரியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லா கமெண்ட்டையும் நாங்கள் படிப்போம். சரிங்களா? லைவ் முடித்ததுக்கப்புறம் லைவாக வர கமெண்ட் எங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நான் கொஸ்டினில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். சரியா? லைவ் முடித்ததுக்கப்புறம் வர கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே படிப்போம். அதில் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போகிறீங்க சார். ஒரு 2-3 பேர் சொல்லியிருந்தீங்க கொஸ்டினை 2 வாட்டி படிங்கன்னாங்க. ஸோ கொஸ்டினை நான் முடிஞ்ச வரைக்கும் 2 வாட்டி படிக்க ட்ரை பண்ணுறேன். சரியா? ரெண்டாவது விஷயம், நிறையா பேர் பார்த்தீங்கன்னா பைலிங்குவல் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க. அது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களை எப்பயுமே நாங்கள் என்கேஜாக வச்சுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பைலிங்குவல் கொடுக்கறதுல சில பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா பேசிக்காக நாங்கள் எல்லாருமே தமிழ் மீடியம் அப்படின்றதுனால தமிழில் நாங்கள் ஈஸியாக கொஸ்டின் எடுத்துறோம். அதை பைலிங்குவலாக இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். ஆனால் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு மற்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டிலே ஆகுது அப்படின்றதுனால தான் நாங்கள் இது பண்ணுறோம். கொஞ்சம் பொறுத்துங்க ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? சரி, இன்னைக்கு லைவ் போகலாமா? தமிழ்நாட்டு பொருளாதாரம் இன்னைக்கு தரமாக ஒரு 60லேருந்து 67 கொஸ்டின் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கேள்வி, சிவகாசி நகரத்திற்கு குட்டி ஜப்பான் என்று பெயர் சூட்டியவர். அதாவது ஃபர்ஸ்ட் ஆன்சரை பார்த்தலாம். யாரு? ஜவஹர்லால் நேரு அவர்கள். சரிங்களா? வெரி குட். ஆப்ஷன் சி, ஜவஹர்லால் நேரு. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சேலத்தை மாங்கனி நகரம்னு சொல்லுவாங்க. மதுரை பார்த்தீங்கன்னா தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரித்திரம் உறையும் பூமி அப்படின்னு சொல்லி சிவகங்கை சொல்லுவாங்க. சரிங்களா? தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் அப்படின்னு ஒரு ஊரை சொல்லுவாங்க. அது என்னன்னு பாருங்க. தமிழ்நாட்டின் ஹாலந்து அப்படின்னு பாளையங்கோட்டை சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். அதில் சிவகாசி நகரத்தை குட்டி ஜப்பான் யார் பேர் சுட்டிப்பார்? ஜவஹர்லால் நேரு. ஏன்னா ஜவஹர்லால் நேரு காலத்திலேயே சிவகாசி தொழில் வளத்தில் பார்த்தீங்கன்னா மேம்பட்டு இருக்கும். சரியா? ஸோ இந்தியாவின் மொத்த தொழில்துறை உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு கீழ்கண்டவற்றில் எவ்வளவு? இந்தியாவின் மொத்த தொழில்துறை உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு கீழ்கண்டவற்றில் எது? 5.7 லட்சம் கோடி, 6.19 லட்சம் கோடி, 7.24 லட்சம் கோடி, 8.63 லட்சம் கோடி. கொஸ்டினை 2 வாட்டி படிக்கிறேன். ஆப்ஷன் நீங்க தான் போடணும். வெரி குட். 6.19 லட்சம் கோடி. இது 2018 டேட்டா. இப்பெல்லாம் 8-9 போயிருக்கும். சரியா? தமிழகத்தில் பச்சிளம் குழந்தைகளின் இறப்பு விகிதம் எத்தனை? இது 0 ஆகணுங்க. அதுதாங்க என்னோட ஆசை. சரியா? வெரி குட். 14. நாமளே 3வது இடத்துல தான் இருக்கோம். சரிங்களா? இதுவே 1000க்கு 14 குழந்தைங்க. அது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மால் நியூட்ரிஷன் முடிஞ்ச அளவு குறைஞ்சி போச்சு. மால் நியூட்ரிஷன் அப்படின்னா இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் தான். ஆனால் இதுவும் இருக்கக்கூடாது. ஒரு குழந்தைய ஒரு 9 மாதம் சுமந்து, சரிங்களா, அதை பெற்று கஷ்டப்பட்டு பெற்றதுக்கப்புறம் இறப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மரணத்தை விட கொடுமையானது. அது இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன். நிறைய தாய்மார்கள் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இதோட இது தெரியும். சரிங்களா? நம்ம குழந்தைங்களுக்கு எப்பயுமே மால் நியூட்ரிஷனில் கூட விடக்கூடாது. சரியா? முதல்ல ஃபேமிலி முக்கியம். ஃபேமிலியில் குழந்தைங்க முக்கியம். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. சரியா? நிதி ஆயோக் அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்தில் உள்ளது? நிதி ஆயோக் அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? சரிங்களா? இது இந்த புக். வெரி குட். 3ஆம் இடம். சரிங்களா? 3வது இடத்துல நாம் இருக்கோம். கேரளா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் இருக்கும்னு நினைக்கிறேன். 3வது தமிழ்நாடு இருக்கும். சரியா? இந்திய
மாநிலங்களில் தமிழ்நாடு நீர்வளத்தில் எத்தனை சதவீதம் கொண்டுள்ளது? ஆக்சுவலாக நம்மளுக்கு நீர்வளம் கம்மி தான், நீர்வளம் நமக்கு கம்மி தான், அதுலேயே நம்ம பட்டை கலப்புறோம். நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு நீர்வளத்தில் எத்தனை சதவீதம் கொண்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 3%. சரியா? தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளின் எண்ணிக்கை எத்தனை? ரொம்ப முக்கியமான கேள்வி, ஃபியூச்சர் தேர்வுகளில் இதை கேட்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளில் எத்தனை எண்ணிக்கை? 1லேருந்து 7 கழிச்சா எத்தனை வரும்? சரி, 7லேருந்து 1 கழிச்சா எத்தனை வரும்? 6 வரும் இல்லையா? அப்படி ஞாபகம் வச்சுங்க. 17. சார் 2லேருந்து 8 கழிச்சா கூட 6 வரும் அப்படின்லாம் இருக்காதிங்க, அப்படிலாம் ஆப்ஷன் வைக்க மாட்டாங்க. 1லேருந்து 7 கழிச்சா -6 வரும், 6 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரியா? தமிழகத்தில் கீழ்காணும் எந்த பாசனம் அதிக அளவில் உள்ளது? தமிழகத்தில் கீழ்காணும் எந்த பாசனம் அதிக அளவில் உள்ளது? ஆற்று பாசனம், சொட்டு நீர் பாசனம், கிணற்று பாசனம், வாய்க்கால் பாசனம். இங்க வந்து பாத்தீங்கன்னா வற்றாத ஜீவநதி ஆறு அப்படிங்கிறது நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கு. ஸோ தமிழ்நாடு பெரும்பாலும் எதை நம்பி இருக்கு? கிணற்று பாசனத்தை நம்பி இருக்கு. கிணற்று பாசனம் தான் நம்மளோட ஆதாரமா இருக்கு. கிட்டத்தட்ட 56% வந்து பாத்தீங்கன்னா கிணற்று பாசனம் தான். அந்த பர்சன்டேஜையும் சிலதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுங்க. சரியா? இந்த மாதிரி கேள்வி பார்க்கறதுக்கு எளிமையா இருக்கும், ஆனா பட்டுன்னு கேட்டு விட்டுருவாங்க. சரியா? சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டில் தமிழ்நாட்டில் தரம் என்ன? சிறு குறு நடுத்தர அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? MSMEன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மினிமம் ஸ்மால், மைக்ரோ ஸ்மால், மினிமம், அதான் MSME அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதில் முதலீடு நம்ம எந்த அளவுக்கு பண்ணுறோம்? நம்ம தாங்க ஃபஸ்ட்டு 1வது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரனர்ஸ் அதிகம், டக்குன்னு சுயதொழிலில் இறங்குவாங்க. சரியா? கீழ்காணும் மாவட்டங்களில் எழுத்தறிவு விகிதத்தை பொறுத்துக்க. ரொம்ப முக்கியமான கேள்வி, இதை நீங்கள் 2 வகையாக எடுத்துக்கலாம். அதிக எது, குறைவு எதுங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். கன்னியாகுமரி, சென்னை, அரியலூர், தர்மபுரி. ஃபர்ஸ்ட் எது? கன்னியாகுமரி தெரிஞ்சு போச்சு. அப்போ கன்னியாகுமரியோட பர்சன்டேஜ் என்ன? ஸோ 92.1. ஃபர்ஸ்ட்டில் சி எது வருது? 1 வருது. அவ்வளோதான். 1 தெரிஞ்சாலும் ஆப்ஷன் வச்சுட்டு போயிடலாங்க. கம்மியாக இருக்கிறது எது? தர்மபுரி தான் கம்மியாக இருக்கும். தர்மபுரிக்கு அப்புறம் அரியலூர் இருக்கும். சரியா? எங்கெல்லாம் கல்வி வந்து கம்மியாக இருக்கோ அங்கெல்லாம் என்ன அதிகமாக இருக்கும்? பெண் சிசு கொலை அதிகமாக இருக்கும். இங்கெல்லாம் பாருங்க, தர்மபுரி, அரியலூர்லாம் கல்வி ரேட்டு கம்மியாக இருக்கா? அங்கெல்லாம் பெண் சிசு கொலை நடந்து தர்மபுரியிலையும் அரியலூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண் பெண் பாலின விகிதமும் கம்மியாக தான் இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடு. சரியா? அதே மாதிரி தர்மபுரியில் வந்து பார்த்தீங்கன்னா காடுகளின் அளவு அதிகமாக இருக்கும். காடுகளின் அளவு அதிகமாக இருக்கும். மக்கள் நகரமயமாதல் கம்மியாக இருக்கும். சரியா? அதாவது தர்மபுரி மோசமான ஊருலாம் சொல்ல, தர்மபுரி நல்ல ஊர், நாங்கள் வேலை செஞ்சுருக்கேன். தர்மபுரி நல்ல ஊர், நல்ல மக்கள். சரிங்களா? கல்வி அறிவு அங்கே எழுத்தறிவு விகிதம் கூடுச்சுன்னா எல்லாமே கூடும். சரியா? பழங்காலத்து ஆட்கள் அப்போ இருந்திருப்பாங்க, இப்போ மாறிக்கிட்டு வராங்க. இந்தியாவில் இணைய பயன்பாட்டில் கீழ்காணும் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? வெரி குட். யார் தமிழ்நாடுன்னு போட்டது? தவறு. கேள்வியே படிக்கணும். தமிழகத்தை பற்றி வருதுன்னா எல்லாமே தமிழ்நாடு ஃபர்ஸ்டாக இருக்குமா? மகாராஷ்டிரா 2வது நாம வந்துடுவோம். சரிங்களா? மும்பை, மகாராஷ்டிராவில் தானே மும்பை இருக்கு. ஸோ மும்பையில் தான் அதிகமாக இருப்பாங்க. இணைய பயன்பாட்டுனா அப்படின்னா இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்க. சரியா? தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளின் எண்ணிக்கை. ரொம்ப முக்கியமான கேள்வி. தமிழ்நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளின் எண்ணிக்கை எத்தனை? வெரி குட். எத்தனை? 28 தேசிய நெடுஞ்சாலை, நேஷனல் ஹைவேஸ். சரியா? சாலை போக்குவரத்தில் இந்தியாவில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது? சாலை போக்குவரத்து அப்படிங்கும்போது ரோட் டிரான்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா? ரோட் டிரான்ஸ்போர்ட்ல தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. பைலிங்குவல் கேட்டீங்க இல்லையா? அதனால நான் சில கேள்வி எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நான் சொல்கிறேன். ரோட் டிரான்ஸ்போர்ட்ல தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸ்? வெரி குட், 2ஆம் இடம். சரியா? கீழ்கண்டவற்றுள் எது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய துறைமுகம் அல்ல? Which is the following statement
சரியா? அதுல தமிழ்நாட்டுல பெரிய ஹார்பர், பிக் ஹார்பர்ஸ் இருக்கு இல்லையா, ஹார்பர் எது இல்லைன்னு கேட்கறாங்க. விச் இஸ் நாட் அப்படின்னு கேட்கறாங்க. சென்னை, நாகப்பட்டினம், எண்ணூர், தூத்துக்குடி. வெரி குட். நாகப்பட்டினம் அவ்வளவு பெரிய துறைமுகம் இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா நடுத்தர துறைமுகம், மிகப்பெரிய துறைமுகம் இல்லை. சென்னை, தூத்துக்குடி, எண்ணூர் மூணும் பெரிய துறைமுகங்கள். நாகப்பட்டினம்லாம் சிறு துறைமுகங்கள்ல வரும். சரியா? சிறு நடுத்தர துறைமுகத்துல வரும். இந்தியாவின் இரண்டாவது முக்கிய செயற்கை துறைமுகம் எது? இந்தியாவோட செகண்ட் இம்பார்ட்டன்ட் என்னது செயற்கை துறைமுகம்னா இது ஆர்டிபிஷியல் ஹார்பர். அது என்ன சார் ஆர்டிபிஷியல் ஹார்பர்னா? யூஸ்வலா ஓரமா இருக்கும்போது துறைமுகம் மாதிரியே இருக்கும், அதுல அப்படியே கட்டிக்குவாங்க. சரியா? அதுல அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. சென்னையில் இருக்கிற துறைமுகத்தை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பில்டு பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதான் செயற்கை துறைமுகம். வெரி குட். எது? சென்னை தான். சென்னை பெரிய ஹார்பருங்க. ஏன் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க, இங்க தான் கார் மேனுஃபேக்சரிங் அதிகம், எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் அதிகம். சரியா? இதெல்லாம் எங்க ஹார்பர்ல இருந்தா நீங்க கொண்டு போக முடியும். காரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா காரையும் நீங்க ரோட் டிரான்ஸ்போர்ட்ல கொண்டு போக முடியாது, ஊருப்பட்ட காஸ்ட்லி. சரியா? மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாடு இந்திய அளவில் எத்தனாவது இடத்தில் உள்ளது? ஆக்சுவலா இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப குழப்பம். புக்ல வந்து பாத்தீங்கன்னா 2-3 மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஒரு இடத்துல மக்கள் தொகை அடிப்படையில் 3வது பெரிய மாநிலம்பாங்க, பெரிய மாநிலத்துல 3வது, எத்தனாவது இடம்னு கேட்டிருக்காங்க. மக்கள் தொகை அடிப்படையில், பாப்புலேஷன் அடிப்படையில் தமிழ்நாடு இந்திய லெவல்ல எத்தனாவது பிளேஸ்னு கேட்கிறாங்க. வெரி குட். 6வது இடத்தில். 6வது இடத்தில். சரியா? பைலிங்குவல் கேட்டவங்களுக்கு அவசரம், எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல நான் பேசுறேன், யாரும் என்ன கமெண்ட் பண்ணக்கூடாது. சரியா? பண்ண மாட்டீங்க. கீழ்காணும் எந்த உலோகம் இந்தியாவிலேயே மதுரை மாவட்டத்தில் உள்ள கரடிக்குட்டம் என்ற ஊரில் கிடைக்கிறது? இந்தியாவிலேயே எந்த உலோகம்? உலோகம்னா என்னது? இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? மெட்டல். இந்த ஒரு மெட்டல் வந்து பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் இருக்க மதுரை டிஸ்ட்ரிக்ட்லயே இந்த ஊர்ல மட்டும் தான் கிடைக்குது. அந்த மெட்டல் பேர் என்ன? மாலிப்டனம். இங்க பாருங்க, மதுரை மாலிப்டனம் அப்படின்னா வச்சுங்க, மாமா. ஸோ இந்த மாலிப்டனத்தை பற்றி எக்ஸ்ட்ரா தகவல்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையில் கிடைக்கிறது ரொம்ப ரேரு, தூளாக தான் கிடைக்கும். இது கிட்டத்தட்ட வெள்ளி மாதிரியே இருக்கும். வெள்ளியா இதுவா அப்படிங்கிற டவுட் இருக்கும், அந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு உலோகம். இது வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு எஃகு தயாரிப்பில் பயன்படும். சரிங்களா? தோல் மற்றும் ரப்பர் பொருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாயம் ஏற்றுறாங்க இல்லையா, கலர் கொடுக்குறாங்க இல்லையா, அதில் யூஸ் ஆகும். சரிங்களா? அமோனியத்தை தயாரிக்க யூஸ் ஆகும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில தாவரங்களுக்கு உரமாக இதை பயன்படுத்தலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உருகு நிலை அதிகம், 6வது உருகு நிலை, ரொம்ப ஸ்ட்ராங்கானது, அதே மாதிரி ரொம்ப லேசானது, கடினமானது, அதே மாதிரி லேசானது. சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் பயன்படுத்த முடியாத இடங்களுக்கு பிளாட்டினத்துக்கு மாற்றா மாலிப்டனத்தை பயன்படுத்துகிறாங்க. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்து மக்கள் தொகை அடர்த்தியில் தேசிய சராசரி. இங்க பாருங்க, இந்த இயல்னு கொடுத்துருக்காங்களா, அடர்த்தியில். அடர்த்தியில் தேசிய சராசரி எவ்வளவு? போன எக்ஸாம்லையும் பார்த்தது. வெரி குட். 382. மறந்துடாதீங்க, 382. இங்க பாருங்க, ஆப்ஷன்ஸ் இப்படி தான் வைப்பாங்க, 380, 84, 86. 380ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், கடைசி நம்பர் குழப்பம். மக்கள் தொகை அடர்த்தி எப்படி யூஸ் ஆகும்? ஆணும் பெண்ணும் சேர்ந்தா தானே, 2ன்னு நான் வச்சுங்க. ஆணும் பெண்ணும் சேர்ந்தா மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாகும் அப்படின்னு நான் வச்சுங்க. சரிங்களா? 2. சரிங்களா? ஷார்ட்கட்டு நம்மளோட வசதிக்கு ஏற்ற மாதிரி. தமிழ்நாட்டின் பாலின விகிதம் கீழ்கண்டவற்றில் எவ்வளவு? 1000 ஆண்களுக்கு இங்க எத்தனை பெண்கள் இருக்காங்க? வெரி குட். 1995. இந்த 90s கிட்டுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்கல்ல, 95க்கு கீழே முன்னாடி பிறந்தவங்களுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நான் வச்சுங்க. 1995 ஷார்ட்கட்டு தான். 1995ல பிறந்தவங்களுக்கு, அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நான் வச்சுங்க. சரியா? தமிழ்நாட்டில் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தொழில்துறையின் பங்களிப்பு எந்த இடத்தில் உள்ளது? ஆக்சுவலா இந்தியாவிலேயே தொழில்துறையின் பங்களிப்பு அதிகம் தான்.
ஃபர்ஸ்ட் ரெண்டாவது தொழில்துறை வந்துடும், ஃபர்ஸ்ட் சேவைத்துறை வந்துடும், மூன்றாவது தான் வேளாண்மை துறை. தமிழ்நாட்டிலேயே அதே நிலைமை தான். இங்கேயும் இரண்டாம் இடத்துல தொழில்துறை, முதல் இடத்துல சேவைத்துறை வந்துடும். தமிழகத்தில் உள்ள வேளாண் காலநிலை மண்டலங்களின் எண்ணிக்கை, வேளாண் காலநிலை மண்டலங்கள் அக்ரிகல்ச்சர் ஜோன்ஸ் சொல்லுவாங்க. சரியா? எத்தனை? 7. எத்தனை? 7. வேளாண்மைக்கு போகணும்னா 7 மணிக்கு முன்னாடியே எந்திரிச்சு போயிடணும் அப்படின்னு வச்சுங்க. சரியா? இந்திய மாநிலங்களின் தலா வருமானத்தை பொறுத்துக. யாரோட தலா வருமானம் அதிகம்? ஆப்ஷன் ஏ. ஒன்றுக்கு சி. நாம் 57. கேரளா வந்து பார்த்தீங்கன்னா 55. கர்நாடகா எத்தனை? 46. தெலுங்கானா 58. தெலுங்கானா தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க, தெலுங்கானாக்கு அப்புறம் நாம். சரியா? தமிழ்நாடு காகித உற்பத்தி நிறுவனம் கீழ்காணும் எந்த இடத்தில் அமைந்துள்ளது? டிஎன்பிஎல்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு பேப்பர் லிமிடெட். நிறைய புக்கில் கேள்விப்பட்டிருப்பீங்களா, பார்த்துருப்பீங்க. கரூர்காரங்களுக்கு தெரியும். கரூர் டிஎன்பிஎல் பெருசுங்க, ரொம்ப பெருசு, ஆசியாவிலே பெரிய அளவில் வருது. சரியா? இந்தியாவில் மொத்த தீப்பெட்டி உற்பத்தியில் சிவகாசியின் பங்களிப்பு எத்தனை சதவீதமாக இருக்கிறது? இந்தியாவின் மொத்த தீப்பெட்டி உற்பத்தி, பட்டாசுல தீப்பெட்டி உற்பத்தியில் எத்தனை 10க்கு 9 தீப்பெட்டி சிவகாசியிலேருந்து போகும். ஸோ 90%. 10க்கு 9 தீப்பெட்டி. ஸோ 90% தீப்பெட்டி உற்பத்தியில். இங்கே பாருங்க, தீப்பெட்டி உற்பத்தி தனி, பிரிண்டிங் தனி, பட்டாசு தனி. சிவகாசியில் 3 இருக்கு, 3ஐயும் போட்டு குழப்பிக்கூடாது. சரியா? கீழ்காணும் எந்த மாநிலம் இந்தியாவின் நூல் கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது? இந்தியாவின் நூல் கிண்ணம், நூல் கிண்ணம். நூல் அதிகமாக மேனுஃபேக்சரிங் எங்க? இந்தியாவில். அதனால தான் நூல் கிண்ணம்னு சொல்றாங்க. வெரி குட். நம்ம நாடு தான். எது நம்ம நாடு? தமிழ்நாடு. நம்மளோட கண்ட்ரி மட்டும்தான் நம்ம பேசப்படக்கூடிய மொழியில என்னது நாடுன்னு கொடுத்துருப்பாங்க. ஆசியாவின் டெட்ராய்டு, ஆசியாவின் டெட்ராய்டு. நிறைய பேருக்கு டெட்ராய்டு அப்படிங்கிறது தெரியும். ஆசியாவின் டெட்ராய்டு என்னது? சென்னை. அது ஏன் சார் டெட்ராய்டு அப்படிங்கிறாங்கன்னா, அமெரிக்காவில் ஒரு மாநிலம் இருக்கு, அந்த மாநிலத்தில் ஒரு நகரம் இருக்கு. மெக்சிகன் மாநிலத்தில் இருக்கிற ஒரு நகரத்தோட பேரு டெட்ராய்டு. டெட்ராய்டுன்னு ஒரு ஆறு ஓடும். அந்த ஆறோட கரையில அந்த நகரம் இருக்கும். அந்த நகரத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆறின் பேர்ல டெட்ராய்டுன்னு கூப்பிடுவாங்க. ஏன் அங்க டெட்ராய்டு ஆசியாவின் டெட்ராய்டுன்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த டெட்ராய்டில் தான் வேர்ல்டோட பெரிய பெரிய கார் கம்பெனி, ஆட்டோமொபைல் நிறுவனங்களோட மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் அங்கே இருக்கு. எங்க? அமெரிக்காவில் டெட்ராய்டில் ஆட்டோமொபைலோட ரொம்ப முக்கியமான வேர்ல்டு லெவலில் ஆட்டோமொபைல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிஸ் நிறைய அங்கே தான் இருக்குது. மோட்டாரு, காரு, அதுக்கான உதிரி பாகங்கள். சரிங்களா? அதனால தான். ஆனால் ஸோ ஆசிய அளவில் அந்த மாதிரி அதிகமாக தயாரிக்கிறது எங்கே இருக்குன்னா சென்னை. அதனால தான் சென்னையை ஆசியாவின் டெட்ராய்டுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தகவல் தெரிஞ்சு வச்சுங்க. சரியா? கீழ்காணும் எந்த மாவட்டத்தில் பருத்தி பாலியஸ்டர் கலப்பு பிளெண்டட் யான்னு சொல்லுவாங்க, பருத்தியும் பாலியஸ்டரையும் கலந்து தயாரிக்கிறது, உற்பத்தி செய்யும் ஆலைகள் இல்லை? கரூர், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், இந்த கொங்கு பெல்ட் எல்லாம் இருக்கும். நாமக்கல்ல இருக்காது. ஆக்சுவலாக நாமக்கலும் கொங்கு பெல்ட்டில் தான் வரும், ஆனால் நாமக்கல்ல இருக்காது. சரியா? கீழ்காணும் எந்த மாவட்டம் பின்னலாடைகளின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது? பின்னலாடைகள் நிட்வியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆப்வியஸ்லி உங்களுக்கு இது எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். என்னது? நம்ம திருப்பூர். திருப்பூர் கொரோனாவில் விழுந்து மறுபடியும் எந்திரிச்சு நின்றுச்சு. இந்தியாவின் மொத்த தோல் பொருள் ஏற்றுமதியில் எத்தனை சதவீதம் தமிழ்நாடு வழங்குகிறது? வெரி குட், 30%. வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இந்த லெதர் எக்ஸ்போ எங்கே போடுவாங்கன்னா சென்னையில் தான் போடுவாங்க. சரியா?
தென்னக ரயில்வேயின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? தென்னக ரயில்வேயின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? தென்னக ரயில்வே தென்னிந்தியானா யாரு? நம்ம தான் சென்னை. சரியா? இந்தியாவின் மொத்த நெல் உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் மாநிலம் எது? இந்தியாவில் மொத்த நெல் உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் மாநிலம் எது? நெல் உற்பத்தி ரைஸ் மேனுஃபேக்சர்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் எந்த ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க. சரி, இதுக்கு சொல்ல முட்டல்ல இங்கிலீஷ். தோல் பொருள்னா இந்த இதுங்க லெதர் எக்ஸ்போர்ட். சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா சதர்ன் ரயில்வேஸ் ஹெட் ஆபீஸ் சென்னை. இந்தியாவின் மொத்த நெல் உற்பத்தி அப்படின்னா ரைஸ் மேனுஃபேக்சர்ல யாரு ஃபர்ஸ்ட் பிளேஸ்? வெரி குட். யார் தமிழ்நாடுன்னு போட்டீங்க? தப்பு. மேற்கு வங்காளம். இப்படிதான் வைப்பாங்க. சென்னை கொடுப்பாங்க, தமிழ்நாடு கொடுப்பாங்க, டப்புன்னு ஒன்று வைப்பாங்க ஆப்ஷன்ல. தமிழ்நாட்டில் உள்ள ரயில் நிலையங்களின் எண்ணிக்கை சின்னது பெருசு எல்லாம் சேர்த்து எத்தனை ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது? வெரி குட். தமிழ்நாட்டில் உள்ள ரயில் நிலையங்களின் எண்ணிக்கை. ஹவு many ரயில்வே ஸ்டேஷன்ஸ் ஆர் இன் தமிழ்நாடு? வெரி குட். 690. 690. தமிழ்நாட்டில் சர்வதேச விமான நிலையம் இல்லாத இடம் எது? தமிழ்நாட்டில் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எங்க இல்லைன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் சர்வதேசம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், டொமஸ்டிக் ஏர்போர்ட் இருக்கும், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எங்க இல்லைன்னு கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூர், சேலம், மதுரை, திருச்சி. வெரி குட். சேலத்துல இல்ல. சேலத்துல இருக்கு, ஏர்போர்ட் இருக்கு, டொமஸ்டிக் மட்டும்தான் இருக்கு. ஏர்போர்ட் இருக்கதே நிறைய பேர் தெரியும். நான் சேலத்துக்காரன் தான், ஆனா இது வரைக்கும் சேலம் ஏர்போர்ட் நான் பார்த்தல. ஆனா கோயம்புத்தூர் ஏர்போர்ட், திருச்சி ஏர்போர்ட், மதுரை ஏர்போர்ட் பார்த்துருக்கேன். 4 இடத்துல இருக்குங்க. சென்னை, கோவை, மதுரை, திருச்சி. இங்க 4 இடத்துலையும் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கும். சரியா? தமிழ்நாட்டில் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது? தமிழ்நாட்டில் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது? பாலின விகிதம், இந்த ஜெண்டர் ரேஷியோ. சரியா? ஜெண்டர் ரேஷியோ எங்க அதிகமா இருக்கு? வெரி குட். நீலகிரி மாவட்டத்தில். அங்க மக்கள் தொகையும் கம்மி. மக்கள் தொகை எங்கெல்லாம் கம்மியா இருக்கோ அங்க ஜெண்டர் ரேஷியோவும் கரெக்டாக தான் இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். பெண்கள் அதிகமாக இருப்பாங்க. ஏன் அங்க மக்கள் தொகை கம்மி? அது ஒரு மலை பிரதேசம். சரியா? தமிழ்நாடு மாநிலம் இந்திய அளவில் கீழ்காணும் எவற்றில் 3ஆம் இடத்தில் உள்ளது? எதுல 3rd பிளேஸ்ல இருக்குன்னு கேட்கிறேன். மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிடிபி, தலா வருமான முதலீடு. தலா வருமானம்னா என்னது? பெர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். நேரடி அந்நிய முதலீடு. அந்நிய முதலீடுனா என்னது? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். தொழில்துறை உற்பத்தி, இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இங்கிலீஷ்ல சொல்லுது, பார்த்து பண்ணுங்க. வெரி குட். ஆப்ஷன் பி 2, 3, 4. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில நாம 3வது இடத்தில் இல்லை. ஜிடிபியில் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம்னு கமெண்ட் பண்ணுங்க. சரியா? தமிழ்நாட்டில் உள்ள சுரங்கங்களின் இடங்களை பொறுத்துக. எந்தெந்த சுரங்கம் அப்படின்னா மைன்ஸ். சரிங்களா? மாங்கனீஸ், பாக்சைட்டு, இரும்புத்தாது, மாலிப்டனம். மாலிப்டனம் உங்களுக்கு தெரியும் எங்க? கரடிக்குட்டம். இப்பதான் ஒன்று பார்த்தோம், கரடிக்குட்டம். 4க்கு ஆப்ஷன் பி. 4க்கு ஆப்ஷன் பி 2 இடத்துல இருக்கு. சரியா? அப்ப மாங்கனீஸ் எங்க? மாங்கனீஸ் சேலம். 2 தெரிஞ்சிச்சுன்னா நீங்க போட்டு போயிடலாம். 4மே தெரியலையா? ஃபர்ஸ்ட் எது தெரியுதுன்னு பாருங்க, அதுலயே உங்களுக்கு பிடிபட்டுரும். சரியா? 2 ஆப்ஷன் நீங்க ஒதுக்கிடலாம். இதுவும் இல்லை இதுவும் இல்லைன்னு ஒதுக்கிடலாம். இது எதுவுமே தெரியலனா கூட ஃப்ளூக்ல அடிச்சீங்கன்னா கூட 50% வாய்ப்பு இருக்கு. படிச்சீங்க, நான் சொல்றேன், ஒரு ஆப்ஷனுக்கு சொல்றேன். இந்தியாவில் மருத்துவ தலைநகரம் என்று அழைக்கப்படுவது எது? மருத்துவ தலைநகரம், அதாவது இந்த ஹெல்த், இந்த என்ன சொல்றது, மருத்துவம்னா ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டூரிசம். மருத்துவ தலைநகரம் எது? சென்னை தான். இங்கே தாங்க ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகம், நிறைய ஃபாரினர்ஸ் வந்துட்டு போவாங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தமிழ்நாட்டில், சென்னையில். தமிழ்நாட்டில் பேருந்து கட்டுமான தொழிலுக்கு பெயர் பெற்ற மாவட்டமாக விளங்குவது எது? பேருந்து கட்டுமானம். சார் பேருந்து கட்டுமானம்னா இப்போ பேருந்து இருக்குன்னா இது இன்ஜின் இருக்கும், இங்கே டிரைவர் சீட் இருக்கும். சரியா?
பேர் வந்து இப்படி தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. இதுக்கு பாடி கட்டி சரிங்களா, சீட்டெல்லாம் போட்டு ஜன்னல்லாம் வச்சு இந்த இது மேலே இருக்கிற டப்பா கட்டுறாங்கல்ல, இது எங்கே அதிகமாக கட்டுவாங்க? அதுதான் பேருந்து கட்டுமானம். வெரி குட். எங்க? கரூர். கரூர் அதுதான் ஃபேமஸ். கரூர் நிறைய ஃபேமஸ். லாரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாமக்கல், திருச்செங்கோடு, சங்ககிரி, இங்கெல்லாம் லாரி கட்டுவாங்க. திருச்செங்கோடு, நாமக்கல், சங்ககிரி. பெரும்பாலும் லாரி பாடி கட்டுறது திருச்செங்கோடு தான். எங்கள் ஊர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர். நானு கிருஷ்ணன் சார்லாம் திருச்செங்கோடில் தான் படித்தோம். சரிங்களா, நானு கிருஷ்ணன் சார்லாம் திருச்செங்கோடில் தான் படித்தோம். சரிங்களா, மும்பை, பஞ்சாப்ல இருந்தெல்லாம் லாரி வரும் இங்கே பாடி கட்டிட்டு போகிறதுக்கு. பார்த்துங்க. இந்தியாவில் சிமெண்ட் உற்பத்தியில் முதல் 4 இடங்களில் இல்லாத மாநிலம் எது? முதல் 4 இடங்களில் இல்லாத மாநிலம். வெரி குட். வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம். தமிழ்நாட்டோட இடம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. பெல் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த நிறுவனம் எந்த இடங்கள்ல அமைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. வெரி குட். ஒசூர்ல இல்லை, திருச்சியில் இருக்கும். திருச்சியில் எல்லாம் பெருசு. ராணிப்பேட்டையில் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். திருச்சியில் பெருசு பெல்லு. இந்தியாவின் மிகப்பெரிய எஃகு உருக்காலை நிறுவனமான செயில் தனது எஃகு ஆலை எந்த இடத்தில் நிறுவியுள்ளது? சேலம், கான்பூர், ஜாம்ஷெட்பூர், கரூர். செயில்னாவே எங்க? செயிலு, சேலம் அப்படி நான் வச்சுங்க. இந்தியாவின் மிகப்பெரிய எஃகு உருக்காலை நிறுவனமான செயில் தனது எஃகு ஆலையை எந்த இடத்தில் நிறுவியுள்ளது? சில பேர் சொல்லியிருந்தீங்க, சார் லைவ் பாஸ்டா போறீங்க. நீங்க ஒன்றும் எழுத போறதில்ல. கேள்வி படிச்ச உடனே ஆன்சர் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். எக்ஸாம்ல இந்த அளவுக்குலாம் டைம் இருக்காது. புரியுதா உங்களுக்கு? லைவ் வேகமாக போகணும். லைவ் டெஸ்ட் எக்ஸாமில் உங்களுக்கு இந்த அளவு கூட டைம் இருக்காது. ஒரு கேள்வியை முழுசாக படித்து பார்க்கறது கூட நிறைய பக்கம் டைம் இருக்காது. இப்பயே ப்ராக்டிஸ் பண்ணிங்க. நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களோட நலனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க, சார் ஸ்பீடாக பாருங்க. எக்ஸாம்லலாம் பொறுமையாலாம் உங்களுக்கு வாசிக்க டைம் இருக்காதுங்க. இந்தியாவின் மிகப்பெரிய எஃகு உருவாலை நிறுவனம் செயில் அப்படி தான் வேகமாக படிப்பீங்க. இந்தியாவின் மிகப்பெரிய அப்படிலாம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா லேட்டாகி போயிடும். புரியுதா? இது எல்லாமே நான் பண்ணுறது எல்லாமே ஒவ்வொன்றும் உங்கள் நல்லதுக்கு. சரியா? செயில் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அலுமினியம் இண்டஸ்ட்ரியல் லிமிடெட் வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா, 1975லையோ 82லையோ ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா, ஒரு நிமிஷம் இருங்க. சேலம் ஸ்டீல் பிளான்ட்னு சொல்லுவாங்க. சேலம் ஸ்டீல் பிளான்ட் எஃகு உருக்காலை நிறுவனம். ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். சரிங்களா, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் 1981 இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது எப்போ ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னா 73லேயே பண்ணியிருப்பாங்க. சரியா? காற்றழுத்த விசை குழாய் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா பம்ப் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பம்ப் சிட்டி எது? காற்றழுத்த விசாய் குழாய் நகரம், பம்ப் சிட்டி அப்படின்னு எந்த சிட்டி சொல்லுவாங்க? வெரி குட். கோயம்புத்தூர். தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு வெப்ப ஆற்றலை உற்பத்தி செய்யும் இடங்கள் எது? தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு வெப்ப ஆற்றல் தெர்மல் பவர் பிளான்ட் எங்கெங்க இருக்கு? எண்ணூர், கோயம்புத்தூர், மேட்டூர், நெய்வேலி. ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 1, 3, 4, 1, 2, 3, 4 இவை அனைத்தும். கோயம்புத்தூர்ல மட்டும் இருக்காது. எங்க? கோயம்புத்தூர்ல மட்டும் இருக்காது. ஆப்ஷன் 2 மட்டும் இருக்காது. சரியா? ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்வி. முக்கியமானதெல்லாம் ஒரே ஆப்ஷன்ல போட்டாச்சு. அதிக எழுத்தறிவு உள்ள மாவட்டம், அதிக பாலின விகிதம் உள்ள மாவட்டம், குறைந்த எழுத்தறிவு உள்ள மாவட்டம், அதிக மக்கள் அடர்த்தி மாவட்டம். தெரிஞ்சதை போடுங்க. ஃபர்ஸ்ட் குறைந்த எழுத்தறிவு மாவட்டம் எது? தருமபுரி. 3க்கு ஆப்ஷன் பி எங்க இருக்கு? இங்க ஒன்று இருக்கு, வேற எதில்? அப்ப இதுதான் வரும். பார்த்தீங்களா? நிறைய இது இப்படிதான் வரும். ஸோ அதிக எழுத்தறிவு கன்னியாகுமரி, அதிக பாலின விகிதம் நீலகிரி, குறைந்த எழுத்தறிவு தருமபுரி, அதிக மக்கள் அடர்த்தி சென்னை. சென்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 29,000 பேருக்கு மேலே இருக்காங்க. அருணாச்சல பிரதேசில் 17,000 பேர், 17 பேர், இங்கே 29,000 பேர். அப்போ எவ்வளோ மக்கள் அடர்த்தின்னு பாட்டுங்க.
மக்கள் அடர்த்தியான நகரங்கள்ல இந்திய அளவில் சென்னையும் ஒரு முக்கியமான இடம் வரும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி வரும். சரிங்களா? ஒரு 10க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வந்துடும். சரியா? தேசிய அளவில் வேலை வாய்ப்பின்மை அளவின் சராசரி எது? தேசிய அளவு 50 பேருங்க. படிச்சதுல 150 பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. தேசிய அளவு. தமிழ்நாட்டில் தேசிய சராசரியோட நம்மளது கொஞ்சம் கம்மி தான். ஏதாவது ஒரு வேலையை பார்த்துருவாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வைக்காம ஒரே கேள்வியை வச்சுட்டோம். இந்தியாவின் கல்வியறிவு விகிதம், தமிழ்நாட்டின் கல்வியறிவு விகிதம், தமிழ்நாட்டின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு, இந்தியாவில் வாழ்நாள் எதிர்பார்ப்பு. முதல்ல தெரிஞ்சதை போட்டுருவோம். போன ஆப்ஷன் போட்டோமா? இந்தியாவின் கல்வியறிவு விகிதம் 74.4. ஃபர்ஸ்ட்டுக்கு பி எது? 2 வருது. அப்போ இது 2 இல்லை. தமிழ்நாட்டின் கல்வியறிவு விகிதம் 80.3 இருக்கலாம். ஸோ பிசி. ஸோ இதுதான் ஆப்ஷன். தமிழ்நாட்டின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு 70.6, இந்தியாவில் 67.9. சரியா? ஜப்பான்ல 80 வருங்க, 80-90 வரும் சாதாரணமாகவே. கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? இந்திய அளவில் நகரமயமதில் சராசரி அளவு 31.5%, தமிழ்நாட்டில் நகரமயமாதலின் சராசரி 48.4, இந்திய அளவில் மொத்த மக்கள் தொகையில் 6% தமிழகம் கொண்டுள்ளது. ஆக்சுவலி எல்லா கூட்டும் சரி. நம்மளோட நகரமயமாதல் சராசரி தேசிய சராசரியோட அதிகம். அப்பனா என்ன அர்த்தம்? தமிழ்நாடு வேகமா நகரமயமாயிட்டு வருது. தமிழ்நாட்டு மக்கள் கிராமங்கள்ல இருந்து நகர்ப்புறங்களை நோக்கி நகர்வுகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துட்டே வருது. சரியா? அடுத்த கேள்வி. தமிழ்நாட்டில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களின் எண்ணிக்கை. போன கேள்வி நீங்க நோட் பண்ணினா சொல்லியிருப்பேன். என்னது? சென்னை, கோவை, மதுரை, திருச்சி. அப்ப 4. சர்வதேச விமான நிலையங்கள் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டின் தமிழ்நாடு எத்தனை? 4. தமிழ்நாட்டில் புனல் மின்சாரம் தயாரிக்கும் இடங்களில் தவறான இடம் எது? புனல் மின்சாரம் அப்படின்னா இந்த டேம்ல இருந்து ஆறு வரும் இல்லையா? டேம்ல இருந்து தண்ணி ஊற்றும் போது அந்த தண்ணியில இருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறது, அதான் புனல் மின்சாரம். வெரி குட். தூத்துக்குடி. இங்க பாருங்க, இந்த குந்தா, மரவண்டி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீலகிரியில இருக்கு. மேட்டூர்ல இருக்குது பெருசு. சரியா? தூத்துக்குடியில் இல்லை. நிதி ஆயோக் அறிக்கையின்படி மகப்பேறு காலத்தில் தாயின் இறப்பு விதத்தில் கட்டுப்படுத்துவதில் இந்திய அளவில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது? நிதி ஆயோக் ரிப்போர்ட் பிரகாரம் மெட்டர்னிட்டி டைம்ல தாயின் இறப்பு விகிதம், மதரோட மொர்டாலிட்டி ரேட்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? அதை கட்டுப்படுத்துறதுல இந்தியா எத்தனாவது பிளேஸ்? சாரி, இந்திய அளவில் தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸ்? வெரி குட். 3rd பிளேஸ், 3ஆம் இடம். மகப்பேறு இறப்பு விகிதம் அப்படின்னா மதர் மொர்டாலிட்டி ரேட்டுன்னு சொல்லுவாங்க. மெட்டர்னிட்டி மொர்டாலிட்டி ரேட் MMRன்னு சொல்லுவாங்க. சரியா? இந்திய ஆண்களின் சராசரி ஆயுட்காலம், இந்திய பெண்களின் சராசரி ஆயுட்காலம், தமிழ்நாடு ஆண்களின் சராசரி ஆயுட்காலம், தமிழ்நாடு பெண்களின் சராசரி ஆயுட்காலம். இதுல ஒரு சின்ன ஐடியா சொல்றேன். பெண்களோட சராசரி ஆயுட்காலம் அதிகமாக இருக்கும், ஆண்களது கம்மியா இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ. இந்திய ஆண்களின் சராசரி ஆயுட்காலம் எத்தனை? 66, பெண்களுக்கு 69. அப்ப தமிழ்நாட்டில் ஆண்களுக்கு 68, பெண்களுக்கு 72. சரிங்களா? இந்தியாவில் உற்பத்தியாகும் மொத்த உப்பு உற்பத்தியில் தூத்துக்குடியின் பங்களிப்பு எத்தனை சதவீதம்? இந்தியாவில் உற்பத்தியாகும் மொத்த உற்பத்தியில் தூத்துக்குடியின் பங்களிப்பு எத்தனை சதவீதம்? இந்தியாவில் மொத்தமா சால்ட் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க இல்லையா? அதுல தூத்துக்குடியோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 30%, 30%. வங்கிகளையும் அதன் கிளைகளின் எண்ணிக்கையையும் பொறுத்துக. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், தனியார் வணிக வங்கிகள், SBI, வட்டார கிராமிய வங்கிகள். ஆக்சுவலா இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்களான்னு தெரியல, சும்மா பார்த்து வச்சுங்க. எது அதிகம்னு பார்த்தீங்க? தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் எத்தனை? 5337. தனியார் வணிக வங்கிகள் 3060. SBI 1364. ரீஜனல் RRB 537.
பிரான்ச்சஸ். சரியா? நிதி ஆயோக் அறிக்கையின்படி 2015 மற்றும் 16ஆம் ஆண்டில் துவக்க நிலை அளவில் நிகர மாணவர் சேர்க்கை விகிதம் தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதமாக உள்ளது? நிதி ஆயோக் ரிப்போர்ட் பிரகாரம் 2015-16ல துவக்க நிலை, இந்த எலிமினன்ட்ரி ஸ்கூல்னு சொல்லுவாங்களே, சரியா, அதுல மாணவர் சேர்க்கை விகிதம், ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்துறாங்க இல்லையா, பிரசன்ட் ஆகுறாங்க இல்லையா, அதோட விகிதம் கேட்குறாங்க. வெரி குட், 89.24. ஸோ அடுத்து 54. 2016 மார்ச் அரசு புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டில் உள்ள இணையதள சந்தாதாரர்களின் எண்ணிக்கை, இன்டர்நெட் யூஸ் பண்றாங்க இல்லையா, அவங்களோட எண்ணிக்கை. வெரி குட், 28.1 மில்லியன். இப்பெல்லாம் அதிகமாக போயிருக்கும், 10 வருஷம் பக்கமாக ஆகுது இல்லையா, இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 40 மில்லியன் போயிருக்கலாம். தமிழ்நாட்டில் உடல்நல பொது கட்டமைப்பில் அமைய பெற்றுள்ளவை, இங்க பாருங்க, இது சமூக நல மையங்கள், மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையம், சமூக நல மையங்கள், இவை அனைத்தும் 3 வகையா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெரிய ஹாஸ்பிட்டல், அடுத்து பிரைமரி ஹெல்த் சென்டர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று சொல்லுவாங்க சமூக நல மையங்கள்னு சொல்லுவாங்க, இது பேர் டக்குன்னு ஞாபகம் வரல, சரிங்களா, இங்கிலீஷில். ஸோ எல்லாமே இந்த 3 அடுக்கு கட்டமைப்பில் தான் இங்கே இருக்குது தமிழ்நாட்டில். 2016ஆம் ஆண்டின் சுற்றுலா பயணிகளின் வருகை அறிக்கையின்படி இந்தியாவில் எந்த மாநிலம் சுற்றுலா பயணிகளின் வருகையில் முதலிடம் வகிக்கிறது? நம்ம தான், தமிழ்நாடு. சரியா? தமிழகத்தின் உற்பத்தி நிலை, இங்க பாருங்க, இந்த வேளாண்மை வரும்போது உற்பத்தி நிலை ஒரு பாக்ஸில் ஒரு ஐட்டம் கொடுத்துருவாங்க, பாக்ஸில் ஒரு ஐட்டம் கொடுத்துருப்பாங்க, தனியாக ஒரு ஐட்டம் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸில் கொடுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு முன்னாடி கொடுத்ததையும் நோட் பண்ணி வச்சுங்க, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். வெரி குட், ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ. சரியா? சமூக மற்றும் நலத்துறைகளில் ஏனைய மாநிலங்களை விட சிறப்பான நிலையில் தமிழ்நாடு உள்ளது. உடல் நலம், உயர்கல்வி, குழந்தை இறப்பு விகிதம், மகப்பேறு இறப்பு விகிதம் ஆகியவற்றில் தமிழ்நாட்டின் செயல்பாடு தேசிய சராசரி விட சிறப்பாக உள்ளது. பூகோள ரீதியாக தமிழ்நாடு இந்தியாவில் 5வது பெரிய மாநிலமாக உள்ளது. கீழ்காணும் கூற்றுகளில் எது சரி? எல்லா கூற்றுகளும் சரியா? எல்லா கூற்றுகளும் சரின்னு சொன்னது தவறான பதில். சரிங்களா? கூற்று 1 மற்றும் 2 சரி. ஆக்சுவலாக நம்மளது 6வது பெரிய மாநிலம். சரியா? இது இந்த கேள்வி கேட்பாங்களான்னு தெரியல, சும்மா பார்த்து வச்சுங்க. எதுக்கு உடனுமேனு எடுத்தது? ஸோ லிக்னைட்னா 87% தமிழ்நாட்டில் இருப்பு விகிதம். கனிமங்கள், வெர்மிகுலைட் அப்படின்னா 66%, கிராஃபைட்டு 33%, மேக்னசைட்டு 17%. ஆப்ஷன் டி. சரியா? தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் இன்னைக்கு, இது வேண்டாம் பார்த்து வச்சுங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி. தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை, தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகள், தமிழ்நாட்டில் உள்ள பல் மருத்துவக் கல்லூரிகள், தமிழ்நாட்டில் உள்ள பொறியியல் கல்லூரிகள். ஸோ யூனிவர்சிட்டிஸ், சரிங்களா, மெடிக்கல் காலேஜஸ், டென்டல் காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ். ஸோ ஆப்வியஸ்லி எது அதிகமாக இருக்கும்? எது அதிகமாக இருக்கும்? என்ஜினியரிங் காலேஜ் அதிகமாக இருக்கும். அதனால தான் எல்லா இதுலேயும் ஆப்ஷன் சி வருதா? சரி. பல்கலைக்கழகங்கள் கம்மியாக இருக்கும். ஸோ பல்கலைக்கழகங்கள் 59. அடுத்து மருத்துவக் கல்லூரியும் கம்மி. சரி, மருத்துவக் கல்லூரி 40, பல் மருத்துவக் கல்லூரி 20. சரியா? தமிழ்நாட்டில் தொழில்களும் அதற்கு பெற்று விளங்கும் மாவட்டங்கள், தொழில்துறை தொகுப்புகள். தோல் பதனிடல்னா ராணிப்பேட்டை, பின்னலாடைனா திருப்பூர், மஞ்சள் உற்பத்தினா ஈரோடு, தீப்பெட்டினா சிவகாசி. சரி, என்ன வரும்? ஆப்ஷன் ஏ. சரியா? தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானத்தை பிற நாடுகளுடன் தொடர்பு படுத்துக. முதல்ல நம்மளோட தனிநபர் வருமானம் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். எத்தனை? $2200 தான். மற்றெல்லாம் பார்த்தீங்க. நம்மளோட
தனிநபர் வருமானத்தோட கம்பேர் பண்ணும்போது நைஜீரியா எத்தனை 2175 தான். ஒரு நாட்டோட தனிநபர் வருமானமே கம்மியாக தான் இருக்கு. தமிழ்நாடு தனியாக பிரித்தா தமிழ்நாடு பெரிய நாடாகி போயிடும். சரியா? ஓகே. தமிழ்நாட்டில் கீழ்காணும் எந்த இடங்களில் அணுமின் நிலையங்கள் உள்ளது? கல்பாக்கம், கூடன்குளம், நெய்வேலி. வெரி குட். கல்பாக்கத்திலையும் கூடன்குளத்தினா அணுமின் நிலையம், நெய்வேலியில அனல் மின் நிலையம். அணுமின் நிலையம் அப்படின்னா அணுவை பிழைந்து அதிலிருந்து வரக்கூடிய வெப்பத்திலிருந்து தயாரிக்கிறது. அனல் மின் நிலையம் அப்படின்னா நிலக்கரி எரிச்சு அதிலிருந்து வர வெப்பத்திலிருந்து எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறது. இதுதான் அனல் மின் நிலையத்துக்கும் அனல் மின் நிலையத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். சிறு குறு முதலீடு நடுத்தர MSMEல தமிழ்நாடு தேசிய அளவில் முதலிடத்துல இருக்கா? எத்தனை சதவீதத்தோட? வெரி குட், 15.7. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் நம்ம பார்த்து வச்சுக்கலாம். ஸ்பிக் அமைந்துள்ள இடம். ஸ்பிக்கு உரம் இருக்கு இல்லையா, அந்த உர தொழிற்சாலை ஒன்றுல இருக்கும். எங்க இருக்கும்? வெரி குட், தூத்துக்குடி. டிக்செல். டிக்செல்லின் பூங்கா டிக்செல் அப்படின்னா என்னது? இது புக் பேக் கொஸ்டின், பாடத்தில் இருக்காது. புக் பேக் கொஸ்டின் நீங்கள் படிச்சுட்டு வரணும், அதுதான் இந்த கேள்வியில் வச்சிருக்குது. யாருப்பா? வெரி குட், உயிரி பூங்கா. டிக்செல் அப்படின்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் பயோ பார்க். சரியா? டிக்செல் பயோ பார்க் தான் இதோட பேரு. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் பயோ பார்க். சரியா? எங்க இருக்கு? தூத்துக்குடியில் இருக்கு. சரி, டிக்செல் வந்து 2-3 இடத்துல இருக்கு. சரிங்களா? 2004 தான் இது வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. இது வந்து சென்னையில் இருக்கு, தரமணி பக்கத்தில் இருக்கு, கோயம்புத்தூர்லேயும் இருக்கு. சரிங்களா? இது மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா டிக்செல் பயோ பார்க் இருக்கு. ஸோ கடைசி கேள்வி, எந்த யூனியன் பிரதேசத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது? ஆக்சுவலா இது இந்திய அளவில் வரணும், ஆனால் தமிழ்நாடு பொருளாதாரத்தை புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. வெரி குட், பாண்டிச்சேரி. என்னது? பாண்டிச்சேரி. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் முடியுது. கிட்டத்தட்ட 67 கொஸ்டின் எடுத்திருக்கோம். சரிங்களா? 67 ரொம்ப முக்கியமான கொஸ்டின்லாம் எடுத்திருக்கோம். இந்த லைவ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிப்பீங்க, போக போக குறையும். அந்த குறையாமல் பார்த்துங்க. யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களெல்லாம் பாடம் ரிவிஷன் பண்ண கணக்கு. பார்க்காதவங்களுக்கு லாஸ் அவங்களுக்கு தான். சரியா? நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆன்லைனில் பார்க்க முடியாதவங்க ஆஃப்லைனில் பார்க்குற மாதிரி இருந்தால் தயவு செய்து அதை கன்டினியூ பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைனில் பாருங்கள், முடியலையா ஆஃப்லைனில் அன்றைக்குள்ளே நைட்டுக்குள்ளே எப்பயாவது பார்த்துடுங்க. உங்களுக்கு தான் பெனிஃபிட். ஏன்னா நம்ம கொஸ்டினை எடுத்து அதை ஒரு தடவை வெரிஃபை பண்ணி மெனக்கடல் எதுக்கு மறுபடியும் சொல்கிறேன். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு லைவ் வீடியோலையும் ஒவ்வொரு இது சொல்லுவேன். மெனக்கடல்கள் இருந்துச்சுன்னா எங்கள் சைடு மெனக்கடல்கள் இருக்குது. எதுக்கு இருக்குது? உங்களுக்காக. நீங்கள் மெனக்கடல் பட்டீங்க அப்படின்னா ரிசல்ட்டு கெட்டு போகாது. சரியா? லைவை பார்த்து என்ன வரப்போகுது? நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னொரு பாடம் பார்த்துக்கலாம். இந்த பாடம் நம்ம நல்லா பார்த்தது தானே அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு கவனக்குறைவும் அலட்சியமும் தேர்வுகளில் எதிரொலிக்கும். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த லைவில் நம்ம இதே மாதிரி மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.